போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மாநில அரசு தவறியதாக தமிழகத்தில் பல இடங்களில் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டங்கள் நடைபெற்றன. தேனி, பெரியகுளம் தென்கரை, ஆண்டிப்பட்டி, உத்தமபாளையம், காமியகவுண்டன்பட்டி, விருதுநகர், ராஜபாளையம், செட்டியார்பட்டி மற்றும் சேத்தூரில் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டங்கள் நடைபெற்றன. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர், காரைக்குடியில் அதிமுகவினர் போராட்டம் நடத்தினர். காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையம், சத்துவாச்சாரி ஆர்டிஓ சாலை, வேலூர் அண்ணா கலையரங்கம் உள்ளிட்ட இடங்களில் கருப்பு பேட்ஜ் அணிந்து அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் உடுமலையில் நடந்த போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் கண்டன உரையாற்றினார். கள்ளக்குறிச்சியில் முன்னாள் அமைச்சர் மோகன், கோபிசெட்டிப்பாளையத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், கடலூரில் முன்னாள் அமைச்சர் சம்பத் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. நாமக்கல், சேலம் ஓமலூர், உளுந்தூர்பேட்டை, திருக்கோவிலூர், தஞ்சை, திருவையாறு, விருத்தாச்சலம், சிதம்பரம், செய்யாறு, பெரம்பலூர், நெல்லை, திருத்தணி, ஆரணி உள்ளிட்ட இடங்களிலும் மனித சங்கிலி போராட்டங்கள் நடைபெற்றன. திருச்சி, திருவெரும்பூர், லால்குடி, பூவாளூர், புள்ளம்பாடி, கள்ளக்குடி, கடலூர், நெல்லிக்குப்பம், பன்ருட்டி, புவனகிரி, காட்டுமன்னார் கோவில், மயிலாடுதுறை, கொடைக்கானல் போன்ற இடங்களிலும் மனித சங்கிலி போராட்டங்கள் நடைபெற்றன. பொள்ளாச்சி, குனியமுத்தூர், ஓசூர், வந்தவாசி, விழுப்புரம், உசிலம்பட்டி, திருவாரூர், சேலம் ஆத்தூர், மதுரை மேலூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, குளித்தலை உள்ளிட்ட இடங்களிலும் மனித சங்கிலி நடைபெற்றது. கோவில்பட்டி, கடம்பூர், கயத்தாறு, கழுகுமலை, அருப்புக்கோட்டை உள்ளிட்ட இடங்களிலும் இந்த போராட்டங்கள் நடைபெற்றன. போதைப்பொருள் விற்பனையகமாக தமிழகம் மாறிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த வலியுறுத்தி தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ஆரேபுரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. பூவிருந்தவல்லியில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் உள்ளிட்ட அதிமுகவினர் குட்கா பாக்கெட்டுகளை கையிலேந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை, கிருஷ்ணகிரி, வேலூர், தேனி, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக போராட்டத்தின் போது பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அண்மையில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் பல முறை போதைப் பொருட்களை கடத்தியதில் சம்பாதித்த பணத்தை திமுக நிர்வாகிகள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்ததாக தகவல் வெளியாகி இருந்ததாக குற்றம் சாட்டினார். மாபியா, போதைப்பொருள் மாபியா ஜாஃபர் சாதிக் என்பவர் இந்த போதைப்பொருள் விற்பனையை அமோகமாக செய்து வந்திருக்கின்றார். இதனால் பல்லாயிரக்கணக்கான கோடியை இவர் சம்பாதித்திருக்கிறார். இவர் சம்பாதித்த அந்த பணத்தை திமுக நிர்வாகிகளுக்கு அளித்ததாகவும், அதோடு ஓட்டல், சினிமா பட தயாரிப்பு, இன்னும் பல அரசியல் கட்சியினுடைய சேர்ந்தவர்களுக்கு நிதி வழங்கியதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது.